என்ன அது வீட்டு வேலை பார்க்க முடியாதா? உலகம் ஒரு உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல. போன வாரம் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பேசுனீங்க, பாரு ஏறி உக்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் வெறுப்பேத்தி வீட்டு வேலை வாங்குறது என்னுடைய வேலை, அதை செய்யறது உங்களுடைய வேலை. இந்த வாரம் அதெல்லாம் என்னால் கட்டி போட முடியாது, அந்த குப்பையெல்லாம் என்னால் அள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க முதல் வாரத்தில் வாட்டர்மெலன் ஸ்டாரோட சேர்ந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ளூ ஜாக்கெட் போடும்போது நாங்கள் வந்து தூய்மை தொழிலாளர்களுக்காக வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம், அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்கள் இதெல்லாம் தொட்டு எடுத்து போட முடியாது, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் அது ஏதோ பண்ணக்கூடாத வேலை போல இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கிற மாதிரின்னு எனக்கு தோணுது. இந்த வேலைலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருடைய வேலைகளும் எல்லாரும் பண்ணுறாங்க, உங்களுக்கு மட்டும் பண்ணுறதுக்கு என்ன? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன மென்டாலிட்டி மக்களே? கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. என்ன மென்டாலிட்டி? இவங்களை திருத்தவே முடியாது மக்களே. வெளியே எவ்வளோ நாள் வேணாலும் நடிக்கலாம், நான் இப்படி இல்லை அப்படி இல்லை, இந்த நடிப்பை வந்து எவ்வளவு நாள் இவங்க நடித்தாலும் கடைசியாக வந்து அது வெளியே வரும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பாரு அப்படின்னு நினைக்கிறேன். முதல் ப்ரோமோ வந்துருக்கு மக்களே. முதல் ப்ரோமோவில் வந்து இவங்களால் வந்து என்ன பண்ண முடியாதான், வேலைலாம் பார்க்க முடியாதான். வேலைன்னா க்ளீன் பண்ணுவாங்களாம், அள்ளி போடுறதெல்லாம் அவங்களால பண்ண முடியாதான். ஸோ அடுத்து கனி வந்து வீட்டு தலைவியாக இருக்கக்கூடிய கனி வந்து அதில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. கனி இதுவரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் என்ன சொல்கிறது, ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ இந்த வீக் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் பாருடைய மென்டாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கூட 1% கூட சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு தோணலை. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்வை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரம் வந்து இவங்க பண்ணியிருக்க விஷயங்கள் அப்படி. பார்வை டார்கெட் பண்ணும்போது பார்வையுடைய ரசிகர்கள் ஆகலான்னு ஒரு 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 குவிப்போடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அது வந்து ஒரு தீனி போடும். உடனே பார்வையுடைய ரசிகர்களாக மாறுவாங்க. அந்த பிள்ளையை டார்கெட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. ஏன் ஒரு பிள்ளையவே டார்கெட் பண்ணும்? அந்த பிள்ளை கையில் எடுத்து போட்டு மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா இவங்க எடுத்து போட்டு போக வேண்டியதானே. எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் இருக்காதுல்ல, எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு கூட இந்த முடியெல்லாம் கையால் எடுக்கும் போது இஷ்யூவாக இருக்கும் பிரதர் அப்படின்னு கமெண்ட் போடுறது நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, பாரு மாதிரியும் ஆட்கள் இருப்பாங்க, பாருவோட தன்னை கனெக்ட் பண்ணிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இது நெகட்டிவாக தோணும். அந்த மாதிரி ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா, கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா பாரு வெற்றி பெறுவாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வேறு இல்லை பாரு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லா வாரமும் நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லாத ஆட்கள் ஒரு ஆட்டமும், நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க ஆட்கள் ஒரு ஆட்டமும் ஆடுறது நம்ம பார்த்துருக்கோம். அது முக்கியமாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து அவங்கள தங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஆடுற ஆட்டம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வாரம் பாருடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாமினேஷன் லிஸ்ட்டில் வேறு இல்லை அப்படிங்கிறதுனால பிபி ஹவுஸுக்குள்ளே இருந்து என்ன வேலை இவங்க சொன்னாலும் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஆட்டம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தலைவலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.